தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான அப்பளம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பளத்தை நம்ம எதில் செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்க கேப்ப மாவில் செஞ்சுருக்குறோம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த அப்பளம் ரெசிப்பியை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய அப்பளம் ரெசிபி பண்ணியிருக்கோம். ரவை வச்சு அப்பளம் பண்ணியிருக்கோம், பச்சரிசி வச்சு பண்ணியிருக்கிறோம், உளுந்து வச்சு பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வத்தல் ரெசிபியெல்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 டம்ளர் தண்ணி, அதாவது 200 ml தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேப்ப மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைரெக்டாக கேப்ப மாவு சேர்த்தோம்னா கட்டி போட்டுரும். இந்த மாதிரி கலந்துட்டு தான் நம்ம அப்பளம் செய்ய ஆரம்பிக்கணும். கூழ் காய்ச்சும் போதும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிக்கிட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியில் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கைகளை வச்சு இல்லை கரண்டியை வச்சோ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டியே சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மறுபடியும் 3 கப்பு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதி வரணும். அந்த பபுள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை மறுபடி கலந்துட்டு ஊற்றுங்க. இல்லைனாக்கா மாவு அடியில் தங்கிரும். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்துச்சுன்னா நம்ம அப்பளம் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும். இப்போது நான் காரத்துக்காக பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு மின்ட்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை, சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை அதில் குயிஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ அந்த புளிப்பு சுவை, அந்த உரப்பு சுவையெல்லாம் சேர்த்து அப்பளம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி மாவு அப்பளம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சீரகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இறக்கி வச்சுட்டு சீரகத்தை சேர்த்துக்கங்க. இப்போது நம்ம ஒரு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி 2 நாள் வெயிலில் காய வச்சோம்னா நம்மளோட சூப்பரான ராகி அப்பளம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர்